ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு முன்னாடி முதலாவது நம்ம தாழ்த்தணும். அந்த தாழ்த்துகிற ஜனங்கள் காதுகள்ல தான் கர்த்தருடைய சத்தம் கேட்கும். ஏலி வாழ்ந்த நாட்கள்ல கொஞ்சம் கூட தாழ்மையே இல்லாம ஆசாரியர்கள்ல இருந்து எல்லா கடைநிலை ஜனங்கள் வரைக்கும் வாழ்ந்தாங்க. ஆண்டவர் பேசவே இல்லை, யாருக்கிட்டையுமே பேசல. அப்போ திடீர்னு சாமுவேல் வந்து அங்க இருக்கிறாரு. சின்ன பையன், ஒரு 8-10 வயசு இருக்கும் நான் நம்புறேன். சாமுவேலே சாமுவேலேங்கிறாரு. பெரிய ஆசாரியன் ஏலி இருக்கிறாரு, அவர்கிட்ட பேசல. ஆசாரியருடைய பிள்ளைகள் ஓப்னி பினகாஸ் இருக்கிறாரு, அவங்ககிட்ட பேசல. அந்த தேசத்துல எத்தனையோ பெரியவர்கள் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட பேசல. திடீர்னு பார்த்தா சாமுவேலை கூப்பிடுறாரு ஆண்டவர். அப்போ யாருடைய உள்ளம் ஒரு தாழ்மையின் சிந்தை இருக்குதோ அவங்க கிட்ட யார் பேசுவா? ஆண்டவர் பேசுவார். சில நேரம் சிலர் வந்து பாருங்க, சர்ச்சுக்கு வந்துட்டு போகும்போது சொல்லுவாங்க, வரும்போது வந்த மாதிரி தான் போகும்போது போறேன் அப்படிம்பாங்க. காரணம் என்ன? நமக்குள்ள தாழ்மையின் சிந்தை இருக்காது. ஏன்னா நமக்கு இப்ப நல்ல அழகு இருக்கும், அந்தஸ்து இருக்கும், பணம் இருக்கும், கார் இருக்கும், வீடு இருக்கும், எல்லாம் சக்சஸா நடக்கும் போது நமக்குள்ள என்ன இருக்காது? தாழ்மை இருக்காது. எப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அடிக்கப்படுவாங்களோ அப்பந்தான் ஆண்டவர் சமூகத்தில் வந்தே விழுவாங்க. அப்படிதானா? எப்போ பிரச்சனை வருதோ தங்களை தாழ்த்துவாங்க. அது போல பிரச்சனை வந்தாதான் தாழ்த்துவேன், போலீஸ் ஸ்டேஷன் போற மாதிரி சூழ்நிலை வந்தாதான் என் மனசை கொஞ்சம் இறங்குவேன் அப்படி சொல்லக்கூடாது. ஏதாவது ஒண்ணு நடந்தாதான் நான் கொஞ்சம் என்ன தாழ்த்துவேன் அப்படி கிடையாது. எப்பொழுதுமே ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை, ஐ எம் நத்திங், என்னைய ஒரு மண்ணில இருந்து உருவாக்கி இருக்கிற ஆண்டவரேங்கிற சிந்தை நமக்குள்ள எப்பொழுதுமே இருக்குமானால் நாம தேவ சத்தத்தை எப்பவுமே கேட்டுக்கிட்டே இருக்கலாம். சரிதானா? எனவே இந்த காலை நேரத்தில் நமக்கு தேவையானது வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம எல்லாருக்குள்ளேயும் சில பாவ சிந்தனைகள் இருக்கு. நம்ம 100க்கு 100 கழுவி எடுக்கப்பட்ட பாத்திரங்கள் அல்ல. சரிதானா? என்ன ரேஷியோ கூட கொஞ்சம் இருக்கும். தேவ சமூகத்திலேயே படுத்து கிடந்து பைபிள் படிச்சு ஜோம் பண்ணிக்கிட்டே கிடக்கிற ஆட்களுக்கும் பைபிளை படிக்காம ஜெபிக்காத ஆட்களுக்கும் ரேஷியோ வித்தியாசம் இருக்கும். ஆனா அழுக்கு எல்லார் உள்ளத்திலையும் இருக்கு. அதனால நம்முடைய பரிசுத்தத்தினுடைய உயரத்தை வச்சு ஆண்டவர் சமூகத்துல நம்ம இங்க வந்து நிக்கல, நம்ம எவ்வளவு தாழ்மையானவர்கள் என்பதை வைத்துதான் இந்த இடத்துல நாங்க நிக்கிறோங்கிறது உண்மை. சரிதானா? எனவே முதலாவது கர்த்தருடைய சத்தத்துக்கு முன்பதாக, ஆண்டவரே என்ன நான் தாழ்த்த விரும்புறேன்ப்பா. நான் அடிக்கடி சொல்லுவேன், கெட்ட வார்த்தை பேசுற ஒருத்தனை ஆண்டவரால ரட்சிக்க முடியும், ஆண்டவரால ஆசீர்வதிக்க முடியும். ஆனா அவிசுவாசம் பேசுற ஒருத்தங்கிட்ட ஆண்டவரால வரவே முடியாது. ஏன்னா அவிசுவாசம் அவருக்கு ஆகாது. நம்ம நினைக்கிறோம் நான் தான் கெட்ட வார்த்தை பேசலையே, ஆனா நமக்குள்ள அவிசுவாசம் இருக்கு. எப்படி ஆண்டவர் செய்வாரு? எனக்கு என்ன நடக்க போகுது? எல்லாம் தான் உடஞ்சி போச்சே, ஆண்டவர் என்ன இருந்து என்ன பிரயோஜனம்? அப்படி உள்ள இருதயம் நமக்குள்ள இருக்கும் போது ஆண்டவர் கிரியை செய்ய முடியாது. சரிதானா? விபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒருத்தனை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். ஆனா பெருமை இருக்கிற ஒருத்தனுக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் எதிர்த்து நிக்கிறேங்காரு. நம்ம நினைக்கிறோம் நான் தான் விபச்சாரம் பண்ணலையே, நான் என்ன கொலையா பண்றேன். ஆனா நமக்குள்ள என்ன இருக்கு? ஹெட் வெயிட். எல்லாரும் சொல்லுங்க, என்னது? ஆமா, நல்ல வார்த்தை ஆங்கிலத்துல சொல்லியிருக்காங்க, தலை கணம். அது இருக்கிற ஒரு நபர்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் அருவருக்கிறேங்கிறாரு. இதுல சில நேரம் நம்ம ஏமாந்துடுறோம். ஸோ இந்த காலை நேரத்துல கர்த்தருடைய வார்த்தை நமக்கு பிரயோஜனமா இருக்கணும்னா நம்மளை ஹம்பிள் பண்ணி தான் ஆகணும், தாழ்த்தி தான் ஆகணும். தாழ்த்த தாழ்த்த வேதம் சொல்லுகிறது, தன்னை தாழ்த்துகிறவனை தேவன் உயர்த்திக்கிட்டே இருப்பார். உங்களை தெரியாமலே உங்க பேர் எங்கேயோ உயர்ந்துகிட்டு இருக்கும். உங்களை தெரியாமலே உங்க குடும்பத்துல உங்க பேரை ஆண்டவர் எங்க கொண்டு வந்துட்டே இருப்பாரு? மேல கொண்டு வந்துட்டே இருப்பாரு. யோசேப்பு தன்னை தாழ்த்தினார். யோசேப்புடைய சகோதரர்கள் என்ன நினைச்சாங்க? யோசேப்பு பேரே பூமியில இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்க. ஆனா டே பை டே வசனம் சொல்லுகிறது, நாளுக்கு நாள் அவன் என்ன செஞ்சுட்டே இருந்தானா? வளர்ந்து வந்து கொண்டே இருந்தான். கர்த்தர் அவன் கூட இருந்தார். அவன் தாழ்மையை பார்த்தார். ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல யாரெல்லாம் யோசேப்புக்கு விரோதமா எழும்புனாங்களோ அத்தனை பேரையும் யோசேப்புக்கு முன்பதாக கொண்டு முழங்கால் படியிட வைத்தாரா, வைக்கலையா? சோ அப்ப பொறுமையா ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிற வரைக்கும், அவர் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நமக்கு தேவை பொறுமை, தாழ்மை, அவருடைய கிருபையை சார்ந்து வாழணும். ஓகே சார்? அதனால ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போது மட்டும் நம்முடைய எந்த பெருமைகளையும் உள்ள கொண்டாந்துடாதீங்க. எப்படி
உங்க ஷூஸ் அண்ட் சப்பல்ஸ் எல்லாம் வெளியே கிடக்கோ அதுல கலத்தி வச்சுட்டு வந்துடணும். அப்படி வந்தா மட்டும்தான் ஆண்டவருடைய தொடுதலை நாம் உணர முடியும். சரிதானா? அருமையான சின்ன பிள்ளைகள், நல்ல பையங்க, தம்பிமார், இந்த பக்கம் பிள்ளைகள், பெரியவர்கள் எல்லாம் இருக்கிறீங்க. அப்படிதானா? சின்ன குழந்தையில இருந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 75-80 வயசு வரைக்கும் இங்க இருக்கிறீங்க. எல்லாருக்கும் ஆவியானவர் பேசுவார். எல்லாருக்கும் கர்த்தர் இந்த நேரத்துல வசனத்தை தருவார். சரியா? ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போனீங்கன்னா அதுல குழந்தையில இருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் உணவு வச்சிருக்கான். வந்து கேட்கிறான், உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணும், 80 வயசு ஆள்கிட்ட கேட்கிறான். அந்த ஒரு ஹோட்டல்லையே வர்ற அத்தனை பேருக்கும் உணவு கொடுக்க முடியுமானால் தேவனுடைய ஆலயத்துல வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவரால உணவு கொடுக்க முடியும்னு நான் நம்புறேன். சரிதானா? கர்த்தர் இந்த நேரத்துல உங்களோட கூட பேச விரும்புகிறார். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்திற்கு நேராக உங்கள் வேத புத்தகங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் பக்கம் 30 உங்கள் வேத புத்தகத்துல திருப்பிக் கொள்ளுங்கள். அந்த ஒரு பக்கத்துல இருந்து அன்னைக்கு நான் பேச போறேன். அதனால நீங்க இன்னைக்கு ரொம்ப பைபிள் அங்கங்க திருப்ப தேவைப்படாது. அந்த வேத பகுதிக்கு நேராக திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அதுல இருந்து கர்த்தர் இன்னைக்கு நம்ம கூட பேசுகிறதை நாம் கவனிக்க போகிறோம். சரிதானா? சார் எல்லாம் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னை கவனிங்க. வசனம் கூட நானே வாசித்துருவேன். நீங்க கவனிச்சா போதும். எடுத்து வைத்துக்கொண்டு உங்கள் மனதுல நான் சொல்ற வசனத்தை வாசித்தா போதும். இந்த 26ஆம் அதிகாரம் ஆதியாகமம் ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கை குறித்த ஒரு பெரிய சம்பவம். ஆபிரகாம் ஒரு பயங்கரமான ஒரு மனிதர். அந்த மனிதர் வாழ்க்கையில அவருக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு அருமையான குமாரன் ஈசாக்கு. இந்த ஈசாக்கின் வாழ்க்கையில நடந்த ஒரு விலையேற பெற்ற ஒரு சம்பவம்னு இந்த சாப்டரை நான் சொல்லுவேன். அழகான சரித்திரம். இதை படிக்க 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 சூப்பரா இருக்கும். இந்த சாப்டரை படிக்கும் போது யாருக்குமே கண்ணு மூடாது. ஏன்னா ஒன் பை ஒன் வசனத்துக்கு வசனம் சுவாரஸ்யம் இருக்கும். அப்படிதானா? சில அதிகாரங்களை படிக்கும் போது இடையில ஒரு 5 வசனம் நமக்கு புரியாது, ஒரு மாதிரி போகும். ஆனா ஆதியாகமம் 26 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ஒரு வேர்டுக்கும் அடுத்த வேர்டுக்கும் இடையில அப்படி இருக்கும் ஒரு ஈர்ப்பு. என்ன சொல்ல வராரு, என்ன சொல்ல வராரு, என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சாப்டர் இருக்கு. எனவே இந்த அதிகாரத்துல இருந்து இன்னைக்கு ஆவியானவர் உங்க கூடயும், ஆன்லைன்ல இதை ஒருவேளை சிலர் பார்த்து கொண்டிருக்கலாம், அவர்கள் கூடயும் ஆவியானவர் பேச போகிறார். சரிதானா? நான் இதுல இருந்து ஒரு 8 காரியங்களை இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளாக இந்த ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்திலிருந்து ஆவியானவர் உணர்த்தின ஒரு 8 காரியங்களை உங்கள் மத்தியில வைக்க விரும்புகிறேன். நம்பர் 1, 2வது வசனத்தை வாசிக்கிறேன். 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு. ஆண்டவராகிய தேவன் சொல்றார். இங்க கவனிங்க. 1வது பாயிண்ட் எழுதிடுங்க. நீ எகிப்துக்கு போகாமல் நான் சொல்லுகிற இந்த தேசத்தில் குடியிரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஈசாக்கு இடத்துல சொல்றார். ஏன் சொல்றாருன்னா, ஈசாக்கு குடியிருந்த பகுதியில திடீர்னு ஒரு பெரிய பஞ்சம் வந்துட்டு, ஒரு பெரிய பிரச்சனை வந்துட்டு, ஒரு பெரிய மன போராட்டம் வந்துட்டு. உடனே ஈசாக்கு நினைக்கிறார், தன்னையும் தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு கொஞ்சம் மன நிம்மதியான ஒரு இடத்துக்கு போய்விட வேண்டும் என்கிற ஒரு சிந்தை ஈசாக்குக்குள்ளே வருகிறது. எப்படி ஆகிலும் இந்த பஞ்ச இடத்துல இருந்து, இந்த ஃபேமைன் பிளேஸ்ல இருந்து தப்பிச்சிடணும் அப்படின்னு இவருக்கு ஒரு ஆசை வருது. நான் சொல்றேன், இது வர்றது தப்பா கிடையாது. இப்ப நமக்குமே ஒரு வீட்டுல பிரச்சனைன்னு வைங்களேன், பயங்கரமான பிரச்சனை ஒரு வீட்டுல, நம்ம என்ன நினைப்போம், அந்த வீட்டை காலி பண்ணிட்டு அடுத்த தெருவுல போய் ஒரு வீட்டுல குடியிருக்க விரும்புவோம். அப்படித்தானா? நீங்க வேலை பார்க்குற அலுவலகத்துல ஒருத்தர் உங்களை ரொம்ப வேதனைப்படுத்துறாரு. நீங்க என்ன செய்வீங்க? ஏமா, என் ஓனர் என்னை ரொம்ப துன்பப்படுத்துறாருமா, எனக்கு இங்க வேலை செய்ய விருப்பம் இல்லை, நான் வேற ஒரு கம்பெனியை பார்த்துட்டு போறேன். சொல்லுவோமா, சொல்ல மாட்டோமா? இதுல தப்பு கிடையாது. ஈசாக்கு ஒரு முடிவெடுத்தார், நம்ம இப்ப எகிப்துக்கு போயிட்டோம்னா நம்ம சந்தோஷமா வாழலாம். ஏன்னா ஈசாக்குக்கு அப்பொழுது பல கோடி சொத்துக்கள் இருந்தது. ஆபிரகாம் சம்பாதித்த சொத்துக்கள் எல்லாம் ஈசாக்கு இடத்தில் இருந்தபடியினால் ஈசாக்கு நினைத்தார், நாம நினைக்கிற காரியம் கைகூடி வரும், நம்முடைய பிரயாணம் கைகூடி வரும் சொல்லிட்டு அவர் இருக்கிற இடத்துல இருந்து எகிப்தை நோக்கி இறங்கினார். இப்படி இறங்கும் போதுதான் ஆண்டவர் சொல்றார், ஈசாக்கே நீ எகிப்துக்கு போகாத, நான் சொல்ற இந்த தேசத்துல, இப்ப நீ இருக்க பாத்தியா, அந்த தேசத்துல குடியிரு அப்படிங்கிறார். நல்லா கவனிங்க. நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த உலகத்துல எத்தனை 400 கோடிக்கு மேல ஜனங்கள் இருக்கிறாங்களாம். நம்ம தேசத்திலேயே 140 கோடியை தாண்டிட்டோம். ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளை மேலையும் ஆண்டவருக்கு இவர் இந்த இடத்துலதான் இருக்கணும்னு ஒரு சித்தம் இருக்கு. நல்லா கவனிங்க. புற மார்க்கத்தார
ஆண்டவரை விசுவாசிக்காதவர்களுக்கு கூட இந்த சித்தம் இருக்கிறது. சரிதானா? நீங்க எல்லாரும் சொல்றீங்க நாங்கெல்லாம் நாகர்கோயிலில் இருக்கிறோம். சொல்லுங்க, நான் எங்க இருக்கிறேன்? ஏன் மதுரையில நான் இருக்கணும்? இங்க நாகர்கோயில் பக்கத்துல ஒரு கிராமத்துல வந்து நான் உட்கார முடியுமா? முடியாதா? ஆனா கர்த்தர் ரட்சிக்கப்படுகிற பிள்ளைகளை, ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளை அவர் ஒரு காரியம் சொல்ல விரும்புறாரு. நான் சொல்ற இடத்துல நீ இருங்கிறார். நல்லா கவனிங்க, சில ஆழமான சத்தியங்களை இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கற்றுத்தர விரும்புறார். ஆபிரகாம் கல்தேய பட்டணம், ஊர் என்கிற பட்டணத்துல இருக்கிறாரு. அவரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் தகப்பன் வீடு, உன் இனம், உன் சொந்தக்காரங்கெல்லாம் விட்டுட்டு நான் காட்டுற ஒரு தேசத்துக்கு நீ போ அப்படிங்கிறாரு. சரியா? அப்போ ஆண்டவராகிய தேவனுக்கு இந்த பூமியிலே ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை ஒரு குறிப்பிட்ட இடத்துல வைக்க விரும்புகிறார். ஆனால் இதற்கு விரோதமான ஒரு போக்கு எப்பொழுதுமே நமக்கு என்ன இருக்கும் தெரியுமா? நம்ம சுயமா நாம ஒரு முடிவு எடுப்போம். எனக்கு பெங்களூர்ல இருக்க ஆசையா இருக்கு, ஏன்னா அங்க கிளைமேட் நல்லா இருக்கு. எனக்கு சென்னையில இருக்க ஆசையா இருக்கு, ஏன்னா ஐடி கம்பெனிஸ் அங்க நிறைய இருக்கு. இப்படி நமக்கு ஒரு ஆசை இருக்கு. சரியா? இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், நீ விரும்புகிற அந்த இடத்துல இருக்கிறத விட நான் விரும்புகிற இந்த இடத்துல இருங்கிறார். அல்லேலூயா. என்ன பிரச்சனை? ஈசாக்குக்கு இப்ப என்னன்னா, பஞ்சம் இருக்கு ஆண்டவரே, இந்த ஊர் எனக்கு நிம்மதியா இல்ல, இந்த ஊர்ல நான் அழியணும் இங்க இருந்தேன்னா. உமக்கு தெரியாதா பஞ்சத்துல எப்படி நான் பிழைக்க முடியும்? ஒரு பஞ்சம் வருது, என் அறிவு கெட்டின மாதிரி நான் போணுமா வேண்டாமா? இதுதான் நம்முடைய கேள்வி இன்னைக்கு. ஆண்டவர் நமக்கு ஒரு குடும்பத்தை தருவார், ஆண்டவர் எனக்கு ஒரு மனைவியை தருவார், ஆண்டவர் என் மனைவிக்கு ஒரு புருஷனை கொடுத்திருக்காரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த வீட்டுல குடியிரு, உனக்கு நான் தந்திருக்கிற வீடு உனக்கு ஆசீர்வாதம்ங்கிறாரு. ஆனா நம்ம சொல்றோம், இல்ல ஆண்டவரே அந்த வீட்டுல பஞ்சம் இருக்கு, இல்ல ஆண்டவரே அந்த வீட்டுக்குள்ள சில பிரச்சனை இருக்கு, இல்ல ஆண்டவரே அந்த வீட்டுக்குள்ள நிம்மதி இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, உன் விருப்பப்படி இடத்தை மாத்தாத, நான் சொல்ற வரைக்கும் அங்க இரு. ஆண்டவருக்கு பஞ்சம் பிரச்சனை இல்லைங்க, ஆண்டவருக்கு உங்க சூழ்நிலை பிரச்சனை இல்ல, ஆண்டவருக்கு உங்க மனநல பிரச்சனை இல்ல. அவர் சொல்றாரு அந்த பஞ்சமான தேசத்துல இருங்க. அப்ப நான் கேட்கிறேன், ஆண்டவருக்கு அப்ப ஞானம் இல்லையா? ஏன் ஈசாக்கை விட, ஈசாக்குக்கு இருக்கிற ஞானத்தை விட அவருக்கு கம்மியா இருக்கா? நம்ம இன்னைக்கு இடத்தை ஏமாத்துறோம், எனக்கு பிடிக்கல ஆண்டவரே. சபையை ஏமாத்துறோம், ஆண்டவரே ஒரு காலத்துல இந்த சபை எனக்கு நல்லா தான் இருந்துச்சு, ஆனா இப்போ அங்க சில பஞ்சம் இருக்கு, இப்போ அந்த சபையில உள்ள பாஸ்டர் எங்களை மதிக்க மாட்டேங்கிறாரு, இப்போ அந்த சபைக்குள்ள எங்களுக்கு முன்னாடி மாதிரி ஒரு ஃப்ரீடம் இல்ல. பஞ்சம் தான், சபைக்குள்ள சில பஞ்சம் இருக்கத்தான் செய்யுது. ஆனா உங்க இஷ்டத்துக்கு நீங்க சபையை மாத்துறதுக்கு ஆண்டவர் விரும்ப மாட்டார். நீங்க சொல்லலாம், இல்ல ஆண்டவரே அந்த இடத்துல முன்னாடி மாதிரி எனக்கு ஃப்ரீடமா ஆராதிக்க முடியல, எனக்கு தெரியாது, இரும்பார். ஈசாக்கு சொல்றாரு, எகிப்துல சூப்பரா இருக்கு ஆண்டவரே, செம தண்ணியா, செம செழிப்பா. ஆண்டவர் சொல்றாரு, நோ, இங்க இரு. நீங்க சொல்றீங்க சில வீட்டுல, ஐயோ இந்த வீட்டுக்குள்ள என்னால வாழ முடியல, ஐயோ இந்த நபர்கிட்ட என்னால நிக்க முடியல, ஏன்னா அங்க சில பிரச்சனை இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு தெரியும், பஞ்சம் இருக்கிறது எனக்கு தெரியாம இருக்கா? சொல்லுங்க, நீங்க ஒண்ணு ஆண்டவர்கிட்ட விழாவாரியா, ஆண்டவரே பஞ்சத்தின் கொடுமை என்னவென்றால், அப்படிலாம் விளக்க வேண்டாம். உங்க பிரச்சனை அவருக்கு தெரியும், நீங்க சந்திக்கிற ப்ராப்ளம் தேவனுக்கு தெரியும். ஆண்டவர் சொல்லுவார், அந்த பிரச்சனையை மாத்துறதுக்கும் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற சாபத்தை எடுக்கிறதுக்கும் தான் உன்னை நான் உள்ள கொண்டு போறேங்கிறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆமேன், அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன சொல்றோம், ஆண்டவரே பஞ்சம் இருக்கு ஆண்டவரே, அந்த வீட்டுக்குள்ள பிரச்சனை இருக்கு ஆண்டவரே. ஒண்ணு கவனிங்க, மோசே 40 வருஷம் அரண்மனையில வளர்றார். பைபிளே சொல்லுது, சகல கலைகளிலேயும் அவர் சிறந்தவரா மாறிட்டார். அப்படிப்பட்ட மோசே ஒரு நாள் தேவனால் எங்க நடத்தப்பட்டார் தெரியுமா? வெறும் ஆடுகளை வைத்து மேய்த்து கொண்டு 7 பொம்பளை பிள்ளைகளுக்கு தகப்பனா இருந்த ஒரு எத்ரோ கிட்ட போய் சேர்ந்தார். நான் சொல்றேன், 40 வருஷத்துல மோசேக்கு எத்ரோ வீட்டுல எவ்வளவு பிரச்சனை இருந்திருக்கும் தெரியுமா? சொல்லுங்க. ஆடு மேய்க்கிறதுக்கு படிச்சவரா மோசே? மோசேக்கு தெரியாத கலைகளே உலகத்துல கிடையாது. ஆனா 40 வருஷம் ஆண்டவர் அவரை எங்க வச்சாரு? எத்ரோ வீட்டுல வச்சாரு. மோசே எங்கேயாவது முறுமுறுத்ததா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆண்டவரே என் கலை என்ன,
ஆண்டவரே என் வருமானம் என்ன, ஆண்டவரே என் திறமை என்ன, இந்த வீடு எனக்கு தகுதி ஆண்டவரே சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் அதைத்தான் சொல்லுது. என் படிப்பு என்ன, என் திறமை என்ன, எங்க அப்பா அம்மாவுடைய வருமானம் என்ன, நான் போய் இந்த வீட்டுல இவனுக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கணுமா? கவனிங்க கவனிங்க, நல்லா புரியுது எல்லாருக்கும் அப்படிதானா? இப்படி சொன்னா எப்படி பாஸ்டர் புரியாம இருக்கும்? சில ஆண்களுக்கு பிரச்சனை, நான் எவ்வளவு அழகா இருக்கேன், நான் எவ்வளவு படிச்சிருக்கேன், கை நிறைய சம்பாதிக்கிறேன், இந்த பிள்ளை கிட்ட கொண்டு என்ன வாழ விடுறாரு? அது வெறும் பஞ்சம் பிடிச்ச பிள்ளை. சொல்லுங்க, மோசே எத்தனை வீட்டுல 40 வருஷம் இருந்தாருங்க, கொஞ்சம் கூட யோசிக்கல. யோசேப்பு யாரு? யாக்கோவுடைய பையன், வாக்கு தத்தத்தின் பையன். அவனை கொண்டு போய் போத்திபார் வீட்டுல வேலைக்காரனா வச்சிருக்குங்க. அவன் சொல்ல முடியும், என் அப்பா யாரு தெரியுமா? ஊரைய அடிச்சு போட்டு ஆடுகளை பெருக்கினவரியா. அவ்வளவு பெரிய டேலண்டட் பர்சனுக்கு நான் பையன். எங்க அப்பா எனக்கு என்னெல்லாம் கட்டு தந்திருக்காரு தெரியுமா? பல வர்ண அங்கி வாங்கி போட்டிருக்காரு. உனக்கு தெரியுமா போத்திபார், நீ என்னைய வேலை சொல்ற, உன் வீட்டுல இருக்கிற லெட்ரின கழுவ சொல்ற, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படி கேட்டாரா? சொல்லுங்க. இன்னைக்கு பிரச்சனை எங்க வருது? ஆண்டவர் நம்மள ஒரு வீட்டுக்குள்ள கொண்டு போயிருக்காருன்னா அந்த வீட்டுக்குள்ள செட் ஆகணும். அங்க உட்கார்ந்துட்டு பலவர்ண அங்கி தரித்தேனே, என் தாய் வீட்டில் நான் அப்படியெல்லாம் சுகித்தேனே. ஆண்டவர் சொல்றார், உனக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் கொண்டு வச்சிருக்கேன். உனக்கு இங்க பலவர்ண அங்கி இல்லைங்கிறது எனக்கு தெரியும். என் சொல்லுக்கு கீழ்ப்படி, நான் வச்சிருக்கிற இடத்துல நீ பொறுமையா இரு, உன்னை நான் தேசங்களுக்கு அதிபதியா மாற்றுவேன். அதனாலதான் வேத வசனம் சொல்ற, அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருங்கள். ஆனா இன்னைக்கு நமக்கு ஒரு வார்த்தை பொறுக்கலையே. ஒரு வார்த்தையில தானே பெரிய சண்டையாகி குடும்பங்களை பிரிஞ்சு வெவ்வேறு இடத்துக்கு போறோம். ஆண்டவர் எங்க வச்சிருக்கிறாரோ அதுதான் பொக்கிஷம். சொல்லுங்க, அதுதான் பொக்கிஷம். குறை இருக்குமா? இருக்கும். ஆண்டவர் யாருக்கு கட்டி கொடுத்திருக்கிறாரோ அதுதான் பொக்கிஷம். அந்த நபர்கிட்ட குறை இருக்குமா? இருக்கும். ஆண்டவர் உங்களை எந்த சபையில வச்சிருக்கிறாரோ அதுதான் பொக்கிஷம். அந்த சபையில குறை இருக்குமா? இருக்கும். பஞ்சம் வருமா? வரும். ஆனா கர்த்தர் சொல்லுவார், இடத்தை காலி பண்ணாத, நீ இடத்தை மாத்தாத. ஏன்னா ஆண்டவருக்கு நம்ம எங்க குடியிருக்கணும்னு கூட அவர் திட்டமிடுகிறார். நம்ம நினைக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து ஆராதனை நாயகன் நீரேன்னு ஒரு பாட்டை படிச்சுட்டு போயிட்டா ஆண்டவர் ரொம்ப சந்தோஷமா இருப்பாருன்னு. குறைவுகளுக்கு மத்தியிலையும் எந்த ஒரு மனுஷன் எனக்கு ஆண்டவர் வேணும் நிக்கிறானோ அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. சார், 2வது பாயிண்ட்டுக்கு வாங்க. 11வது வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு அபிமெலேக்கு, இந்த புருஷனையாகிலும் இவன் மனைவியையாகிலும் தொடுகிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படுவான் என்று எல்லா ஜனங்களும் அறிய சொன்னான். கவனிப்போம். 2வது, இவன் இந்த ஈசாக்கு தன்னுடைய மனைவி அந்த ஊருக்குள்ள போறாங்க. போகும்போது ஈசாக்குக்கு என்ன பயம்னா, தன்னுடைய மனைவி ரொம்ப அழகா இருக்கிறார். பிசிக்கலி சொல்றேன், ரொம்ப அழகா இருந்திருக்கிறார். ஆங்கிலத்தில் அதுக்கு வேற ஒரு வேர்டு அழகா போட்டிருக்கு, அட்ராக்டிவ். பார்த்த உடனே கவரக்கூடிய ஒரு ஒரு அழகு ஈசாக்கின் மனைவிக்கு. எப்போ ஈசாக்கு 40 வயதுல கல்யாணம் முடியுது, 20 வருஷம் குழந்தை இல்ல. முந்தின அதிகாரத்துல பாருங்க, ஏசா யாக்கோபு கூழ்லாம் ஏமாத்தி சேஷ்டபுத்திர பாகத்தெல்லாம் புடுங்கிடுவான் முந்தின அதிகாரத்துல. அப்ப நான் நம்புறேன் ஏசாக்கும் யாக்கோபுக்கும் அட்லீஸ்ட் ஒரு 30 வயசு இருக்கும். அப்ப 40, 20, 60, 30 எத்தனை? 85, 90. 85, 90ல she was attractive. அப்படி இருந்திருக்காங்க. தப்பு கிடையாது. பைபிளே பெண்களை நிறைய பேரை சொல்லும் போது அவள் அழகானவள் அபிகாயிலை பற்றி சொல்லியிருக்கு. கவனிங்க கவனிங்க. ஈசாக்குக்கு தெரியுது மனைவி ரொம்ப அழகானவள். அது மட்டும் இல்ல, இவளை என் மனைவின்னு சொன்னா என்னை கொன்னுட்டு இவளை எடுத்துருவாங்க. அப்ப அவன் எவ்வளவு சிந்திச்சிருப்பான்னு பாருங்க. அந்த அளவுக்கு அழகு. சொல்லுங்க, அந்த அளவுக்கு அழகு. என்னை கொன்னுட்டு இவளை தூக்கிடுவாங்க அப்படின்னு அவர் பயந்தார். அதனால
வசனமும் பாருங்களேன் அப்படித்தானே சொல்லுது. பாருங்க 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவ்விடத்து மனிதர்கள் அவன் மனைவியை குறித்து விசாரித்த போது இவள் என் சகோதரி என்றான். அவன் எதை நினைச்சானோ அதே மாதிரி அவ்விடத்து மனிதர்கள் வந்து விசாரிக்கிறாங்க. ஏய், உன்ட்ட ஒரு அழகான பெண் இருக்காள், அவ யார்? தேசத்து மக்கள் வந்து விசாரிக்கிறாங்க. இவன் டக்குன்னு ஒரு பொய் சொல்லிட்டான், மை சிஸ்டர் அப்படின்னு சொல்லியாச்சு. நல்லா கவனிங்க, அழகு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. இன்னைக்கு நிறைய பெண்கள் அழகா இருக்கிறாங்க, சந்தோஷம். கர்த்தர் உங்களை அழகா படைச்சதுக்காக சோத்திரம். ஆனா ஈசாக்கினுடைய மனைவி ஒரு நாளும் தன்னை அழகுன்னு பெருமைப்படுத்தல. எங்கேயாவது ஒரு இடத்துல ஈசாக்க பார்த்து, என் அழகுக்கு நீர் பக்கத்துல நிற்கிறாவே, என் அழகு எவ்வளவு தெரியுமா பாரு, நீனே சொல்ற 85 வயசுல தேசத்து ஜனங்கள் என்ன தூக்கிடுவான்னு சொல்ற, என் அழகை பற்றி உனக்கு தெரியுமான்னு கேட்கல. அதனாலதான் பைபிள்ல புதிய ஏற்பாட்டில் சொல்லுது, ஸ்திரீகளுக்கு அழகு வெளித்தோற்றம் அல்ல, அவர்களுடைய இன்னர் ஹார்ட் தான் அழகுங்குது. சொல்லுங்க, இவ்வளவு அழகா இருக்கிறா, தேசத்துல வேற பஞ்சம், என்ன பண்ணிருக்கலாம்? அபிமெலேக்கு ராஜா வேற ஈசாக்கு ரொம்ப ஃப்ரெண்டா பழகுறாரு. ராஜா, தேசத்துக்கே ராஜா. ஏன் என் அழகை கொண்டு அந்த ராஜாவை கவர்ந்திருக்கலாம்ல? சொல்லுங்க, சிலருக்கு புரியுது. இன்னைக்கு நிறைய பேருடைய அழகு பிறரை கவருவதற்கு பயன்படுத்துகிறார்கள். உங்க அழகு கவருவதற்கல்ல, அபிமெலேக்கு ராஜாவை உங்கள் பக்கமா இழுப்பதற்கல்ல. ஒரு இடத்துல கூட ஈசாக்கினுடைய மனைவியினுடைய அழகுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வசனம் வாசிக்கிறேன் பாருங்க, 8வது வசனம். அவன் அங்கே நெடுநாள் தங்கி இருக்கையில், எப்போ எவ்வளவு நாள் சொல்லுங்க? 1 வீக் 2 வீக் அல்ல, நெடுநாள். எனக்கு தெரியாது, 1 வருஷம் தங்கி இருக்கலாம், 2 வருஷம் தங்கி இருக்கலாம். இத்தனை வருஷம் அங்க தங்கி இருந்தோம், அந்த ஈசாக்கினுடைய மனைவியால அந்த ராஜாவுக்கோ அந்த ஊர்ல இருக்கிற எந்த ஆணுக்கோ ஒரு பிரச்சனை வரலங்க. அதுதான் சொல்றேன், ஈசாக்கினுடைய மனைவி பூரண அழகுள்ளவள். எல்லாரும் சொல்லுங்க, என்ன அழகுள்ளவள்? ஏன் அதை சொல்றேன்னா, அவள் வெளியேயும் அழகானவள், உள்ளேயும் அழகானவள். நெடுநாள் அந்த ஊர்ல தங்கி இருக்கிறா, எவனும் வீட்டு பக்கம் வரல. சொல்லுங்க, யாரும் வீட்டு பக்கம் வரல. இன்னைக்கு நிறைய பேருடைய அழகு நிறைய பேரை வீட்டு பக்கம் கொண்டு வருது. சூப்பரா இருக்குல்ல? அழகு இப்ப எதுக்கு பயன்படுது? வயசுக்கு மிஞ்சினவர்களை இழுக்கிறதுக்கு பயன்படுது. நம்ம பக்கமா நிறைய பேரை திருப்புறதுக்கு பயன்படுது. நெடுநாள் குடியிருந்தும் ராஜாவாகிலும் அந்த தேசத்துல எவனாகிலும் வீட்டு பக்கமே வரல. குறிப்பிட்ட நாள் கடந்த பிறகு ஒரு நாள் ஈசாக்கு வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது தென்னையில உட்கார்ந்து விளையாண்டுட்டு இருக்காரு. யார்கிட்ட? மனைவி கிட்ட. அதையும் அபிமெலேக்கு ராஜா ஜன்னல் வழியா பாக்குறாரு. இதுல வேற ஈசாக்கு வேற லெவல், அந்த தேசத்துல பெரிய பணக்காரன். ராஜா வீட்டு ஜன்னல் பக்கத்துல குடியிருக்கான அவன் யாரு? கோடீஸ்வரன். ராஜா பார்த்து கண்டுபிடிச்சிட்டாரு, ஏய், ஈசாக்கும் அந்த பிள்ளையும் அண்ணன் தங்கச்சி இல்லடா, இது 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அப்பமும் அவர் வந்து கேட்கிறாரு, ஏன்டா போய் சொன்ன? சப்போஸ் நீ சொல்லிட்டா வாலிபுள்ளன்னு, திருமணம் ஆகாதவன் சொல்லியிருக்கிற, என் தேசத்துல எவனாவது ஒருத்தன் தெரியாம ஒரு தப்ப பண்ணிட்டான்னா நாளாடா பழிய சுமக்கணும்னு சொல்றான். நம்ம அப்படிப்பட்ட ஆட்களை குறை சொல்லிட்டு வாழ்றோம். இன்னைக்கு நான் சொல்றேன், நம்ம வெளியே இருக்கிறவன் நல்லவன் இல்ல, அவன் கெடுத்துருவான், அவன் நாசமாக்கிடுவான்னு சொல்றோம்ல, அவன் தொட மாட்டான். எங்க தொடுதற்கு ஆள் இருக்கும்? உள்ளுக்குள்ளதான் இருக்கும். அவன் தான் தொடுவான், அவன் தான் அட்டூழியம் பண்ணுவான். ஈசாக்கு கேரார்ல இருந்த நெடுநாள் அவனுக்கு எந்த டார்ச்சரும் எவரும் அந்த தேசத்தில் கொடுக்கவில்லை. பூரண அழகுள்ளவள். ஞானஸ்நானம் பெற்றோம், அபிஷேகம் பெற்றோம், தசமபாகம் கொடுக்கிறோம், நம்ம தான் அவ்வளவு அட்டூழியம் பண்ணுவோம். ஊரை குறை சொல்லாதீங்க. ஊருனாலதான் தேசத்துல மழை இல்லைன்னு சொல்லாதீங்க. தேசத்து ஜனங்கள் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. திருந்த வேண்டியது நான். நம்ம இன்னைக்கு ஊரெல்லாம் என்ன சொல்றோம்? நீ நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு உனக்காக பரிதபிக்கிறேன். ஆண்டவர் மேல இருந்து கெக்கப்கான்னு சிரிக்காரு. அடா லூசு பயல்களா, நரகமே உங்களுக்கு தானடா இருக்கு. பூரா பொய்யும் பேசிக்கிட்டு
ஊரை ஏமாத்திக்கிட்டு நம்ம அவங்களுக்காக பரிதவிக்கிறான்னு சொல்லி அவனுக்காக பரிதவிக்க வேண்டாம். எனக்கு அவங்களை எப்படி நடத்தணும் தெரியும். அந்த ராஜா சொல்றாங்க, அவன் நினைச்சிருந்தா அவனே வந்து கூட்டு போயிருக்கலாமே. சொல்லுங்க, அவனே கேட்டிருக்கலாமே, ஏய் உன் தங்கச்சி தானாவா, ஒரு நாள் அனுப்புடா அரண்மனைக்கு சொன்னானா? ஆனா தாவீது சொல்லுவான், தாவீதை போல நம்ம படிப்போம். ஆனா தாவீது குளிக்கிற பெண்ணை கூப்பிடுவார், என்ன அபிஷேகம் பெற்றவர். ஆனா அபிமலைக்கு அபிஷேகம் பெறாதவர். அபிமலைக்கு தெய்வம் தெரியாது, ஆனா கூப்பிட மாட்டா. புரிஞ்சவங்களுக்கு சந்தோஷம். ரெண்டு ராஜாக்கு வித்தியாசத்தை பாருங்க ஐயா. அபிமலைக்கு தெரியுது அவ திருமணமாகாதவான்னு. 10 மனைவி கூட 11 தூக்கியான்னு தூக்கல. ஆனா தாவீதுக்கு தெரியுது அவ இன்னொருத்தனுடைய பொண்டாட்டின்னு. அதுவும் தாம் படையில யுத்தம் பண்ற ஒருத்தனுடைய பொண்டாட்டின்னு தாவீதுக்கு தெரியுது. தெரிஞ்சும் தூக்குறான். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களே, அந்நிய பாஷையில் முழங்குகிறவர்களே, உலகத்தான் நல்லவன், ஊர்ல இருக்கிறவன் சூப்பரானவன். இந்த வார்த்தையை ராஜா சொல்லணுமாங்க? சொல்லுங்க. ராஜா சொல்றான், பின்பு அபிமலைக்கு இந்த புருஷனை ஆகிலும் இவன் மனைவி ஆகிலும் தொடுகிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன் என்று எல்லா ஜனங்களும் அறிய செய்தான். தேசத்துக்கே சொல்லிட்டான், எலை அவனையோ அவன் மனைவியையோ எவனாவது பார்த்த பேசணும்னு எனக்கு தெரிஞ்சது காலிடான். ஆண்டவர் பிரச்சனையான இடத்தில் பாதுகாப்பை கொடுத்தார், பஞ்சமான இடத்தில் மேன்மையை கொடுத்தார். அவர் சொல்லி நீங்க ஒரு சபைக்கு போனீங்கன்னா உங்க வாழ்க்கை உயரும். அவர் சொல்லி ஒரு குடும்பத்தில் நீங்க உங்க கால நிலை நாட்டினீங்கன்னா உங்க வாழ்க்கை உயரும். 3வது வாங்க, 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். எல்லாரும் சொல்லுங்க. நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு 100 மடங்கு பலன் வேணுமா, இல்ல உங்களுக்கு விரும்பின எகிப்து வேணுமா? 100% பலன் வேணுமா, இல்ல நீங்க விரும்புற பெங்களூர் பட்டணம் வேணுமா? 100% பலன் வேணுமா, இல்ல நீங்க விரும்புற ஒரு பெரிய சபை உங்களுக்கு வேணுமா? சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். கவனிங்க, இவன் விருப்பம் எங்க? எகிப்து. எகிப்து ஒரு பெரிய தேசம் அந்த காலத்துல, இன்னைக்கு இருக்கிற மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டி. இவனுக்கு ஆசை எகிப்து. ஆண்டவர் சொல்றார், இல்ல நீ பஞ்சம் நடக்கிற இடத்துல இரு. அவன் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு சொன்ன இடத்துல இருந்தபடியினால் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார், 100 மடங்கு ஆசீர்வதித்தார். எப்போ? பஞ்சத்துல. நீங்க போற வீட்டுக்குள்ள சில பஞ்சம் இருக்குல்ல, ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு, ஆண்டவரே நீர் இந்த வீட்டுக்குள்ள என்ன அனுப்பி இருக்கிறார், நீ இந்த திருச்சபைக்குள்ள என்ன அனுப்பி இருக்கிறார், நான் பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆண்டவரே, இருந்து பாருங்க 100% உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா? நான் பேசிட்டு வர்றது புரியுதா? என் லாங்குவேஜ், எனக்கு லாங்குவேஜ் மட்டும் புரிஞ்சா உங்களுக்கு பத்தாது, என் ஸ்டைல் உங்களுக்கு புரிஞ்சாதான் புரியும். நான் என்ன பேசுறேன் அப்படிங்கிற ஸ்டைல் புரியலன்னா உங்களுக்கு என்ன பேசுறாரு இப்போ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். 100 மடங்கு ஆசீர்வாதம். சொல்றேன், கர்த்தர் சொன்ன இடத்துல இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் இந்த காலை நேரத்தில் சொல்றார், 100 மடங்கு ஒன்று நான் ஆசீர்வதிக்க போறேன். நீ என்ன விதைக்க எனக்கு தெரியாது, நீ எதை விதைச்சாலும் 100 மடங்கு தருவேன். அல்லேலூயா. நீங்க எதை செய்தாலும் 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவாய். 4வது 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு. நல்ல மக்கள் தான், இவன் மனைவிக்கு பாதுகாப்பு கொடுத்த மக்கள் தான். ராஜாவே ஈசாக்குக்கு ஆதரவா பேசின அந்த மக்கள் தான். ஆனா ஒருத்தன் வளர்றத பார்க்கும் போது அந்த ஜனங்களுக்கு பிடிக்கல. எல்லாரும் சொல்லுங்க, ஒருத்தன் வளர்றத. எல்லாருக்குள்ள இது இருக்கு காமனா. அண்ணன் கடன் வாங்கிட்டே அலையிற வரைக்கும் தம்பிக்கு சோத்திரம், அல்லேலூயா
இயேசுவின் நாமமே திருநாமம். இப்ப அண்ணன் கார் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. இப்ப இயேசுவின் நாமே திருநாமம் வரமாட்டேங்குது, கை உரசுது அங்கங்க. வாங்கிட்டானே, வீடை கட்டுறானே, அசிவாரம் போட்டானே, இடிஞ்சிராதா? வாட் கைண்ட் ஆஃப் அ கிறிஸ்டியன் வி ஆர்? ஒருத்தர் ஆசீர்வதிக்கப்படுறதை பிடிக்க மாட்டேங்க. அல்லேலூயா. முக்காடெல்லாம் அழகாத்தான் இருக்கு, பார்க்க வெள்ளை வெள்ளையா தெரியுது. சில கூட்டத்தில் அப்படி இங்க இருந்து அங்க வரைக்கும் போயிட்டாரு, அப்படியே குட்டி ஏஞ்சல்ஸா உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கு. கவனிக்கிறீங்களா? அவன் ஆசீர்வதிக்கப்பட்டத சொல்லுங்க, இப்போ சொல்லுங்க. யாராவது ஆசீர்வதிக்கப்படுறத பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் உள்ள ஒரு மாதிரி சுருன்னு ஓடுதா? சுருன்னு பண்ணுதா? உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. அப்படிதானா? எனக்கு பண்றது எனக்கு தெரியும். இது யாருக்குள்ளலாம் கொஞ்சம் ஆசீர்வதிக்கும் போது வீல் சுத்துதோ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. உங்க சபை ஆசீர்வாதமா இருக்கணும், உங்க அண்ணன் தம்பி நல்லா இருக்கணும், உங்க அப்பா அம்மா நல்லா இருக்கணும், உங்க மாமனார் மாமியார் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆனா நம்ம கடைசி, ஆண்டவரே நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும். ஆண்டவர் கேட்பாரு, உன் அண்ணன் பெருகிறதே உனக்கு பிடிக்கலையாடா? சொல்லுங்க. இந்த தெருல இருக்கிற சபைக்கு ஒரு ஆடிக்கார் முன்ன வந்து நின்னா அந்த சபையில இருக்கிறவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்க. அந்த சபைக்கு ஆடி போகுது, நீ ஆடிதான் போவ. சொல்லுங்க, பொறாம வந்துட்டு. எல்லாரும் சொல்லுங்க, என்ன வந்துட்டு? வாழ்க்கையில பொறாம வந்தா என்ன நடக்கும்? 2 காரியம் சொல்லிடுறேன். நம்பர் 1, 15ஆம் வசனத்துல சொல்றேன். அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். பொறாம வந்தவன் மண்ணலி போடுவான். எல்லாரும் சொல்லுங்க, பொறாம வந்தவன் மண்ணலி தான் போடுவான். அவனால வேற எதுவும் போட முடியாது. நான் கேட்கிறேன், அவன் தேசத்துக்கு ஆபிரகாம் தோண்டின துறவுங்க. ஆபிரகாம் உயிரோட இருந்த காலத்துல கிணறு தோண்டி வச்சுட்டு போயிருக்காரு. இவனுக்கு வந்த பொறாமையில மண்ணை கொண்டு எங்க போடன்னு தெரியாம எங்க போட்டான்? தனக்கு வாழ்வாதாரம் தருகிற தண்ணீர் நிலையில கொண்டு மண்ணலி போடுறான். நமக்கும் சொல்லித்தாரேன், திருச்சபைக்கு சொல்றேன். நான் வெளியே யாருக்கும் பேச வரல, எனக்கும் உங்களுக்கு தான் பேசுறேன். பொறாம வந்த உடனே நம்ம செய்யற செயல் எது தெரியுமா? மண்ணள்ளி நம்ம ஆசீர்வாதத்திலேயே போடுவோம். யானை தான் தலைமையிலே என்ன போடுவான்? கவனிக்கிறீங்களா? யாருக்குள்ளெல்லாம் பொறாம இருக்கோ அவங்க மண்ணள்ளி யார் ஆசீர்வாதத்தில் போட மாட்டாங்க, இன்னொருத்தன் ஆசீர்வாதத்தில் போட மாட்டாங்க, தான் குடும்பத்து மேலதான் போடுவாங்க. படுத்து கிடந்துட்டு மல்லா கிடந்துட்டு காரித்து போனான். எப்படி இருக்கும்? மல்லாக்க படுத்து கிடந்துட்டு அப்படின்னா யாருக்கு அசிங்கம்? பொறாம வந்துட்டுனா மண்ணலி போட்டுருவோம். எங்க? நம்ம தலையில. நம்பர் 2, பொறாம வந்து என்ன செய்வான்னு சொல்லித்தாரேன். அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். அபிமலைக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போயிரு. பொறாம வந்த என்ன செய்வான் தெரியுமா? ஆசீர்வாதமான பாத்திரத்தை தன்னை விட்டு விளக்குவான். கவனிங்க கவனிங்க. ஒருத்தனுக்குள்ள பொறாம வந்துட்டுனா யாரெல்லாம் இந்த உலகத்துல அவனுக்கு ஆசீர்வாதமா இருக்காங்களோ அவங்கள வெளியே போம்பான். எனக்கு தெரியும், சில வீடுகள்ல பொறாம வந்த உடனே சொல்லுவாங்க, பாஸ்டர் இனி எங்க வீட்டுக்கு நீ வராண்டாம். நாங்க சொல்லுவோம், சரி ஓகே நல்லது, கொஞ்சம் பெட்ரோல் மிச்சம், நீங்க கொடுக்குற காப்பியை குடிச்சு எங்க தொப்பையை பெருக்கிறது கொஞ்சம் மிச்சம், சாந்தி உண்டாவதாக. பாஸ்டர் வீட்டுக்கு வரலன்னா யாருக்கு நட்டம்? சொல்லுங்க. நம்ம நினைச்சுக்கிறோம், ஈசாக்கை விரட்டி விட்டேன், இப்ப எங்க வீட்டுக்கு பாஸ்டரே வர்றது இல்லையே. சில பெந்தைக்கோஸ்தே குடும்பத்துக்கு எச்சரிக்கையா சொல்றேன், மாதம் ஒரு முறை உங்க வீட்டுக்கு பாஸ்டர் வரலன்னா நீங்க வேண்டான்னு விரட்டி இருக்கீங்கன்னு அர்த்தம். சில வார்த்தை, என் வார்த்தை கொஞ்சம் கடினமா இருக்கும், இருந்தாலும் வேற வழி இல்லை, நானுங்க வரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா ஆண்டவர் அப்பப்ப கொண்டு வந்துடுறாரு. ஈசாக்க விரட்டுறீங்களா? சொல்லுங்க. ஆபிரகாமுக்கும் லோத்துவுக்கும் பிரச்சனை வந்துச்சா? இல்ல. ஆபிரகாம் அவ்வளவு அழகா லோத்தை கொண்டு போறாரு. ஆபிரகாம் மந்த மேய்ப்பருக்கும் ஈசாக்கின் மந்த மேய்ப்பருக்கும் சண்டைன்னா என்ன பண்ணணும்?
மந்த மேய்ப்பனை பிடிச்சி 4 செவி வாக்குல கொடுத்தா சரியா இருக்கும். ஈசாக்கு சொல்றாரு, சாரி லோத்து சொல்றாரு, உம்மை விட்டு நான் பிரிய விரும்புகிறேன். போ. யாருக்கு நட்டம்? நீ போ. பரிசுத்தவான்களை விட்டு நீ விலகு. ஆசீர்வாதம் தருகிற ஜனங்களை துரத்து. யாருக்கு நட்டம்? உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் நட்டம், உனக்கும் உன் சந்ததிக்கும் நட்டம். ஈசாக்கு உன் தேசத்துல இருக்கிறது உன் தேசத்துக்கு பிளஸிங் யா. அல்லேலூயா. ஆசீர்வாதமான நபர்களை பொறாமை பிடித்தவர்கள் துரத்த ஆரம்பிப்பார்கள். எனக்கு இனிமே நீ வேண்டாம். நான் ரொம்ப நேரம் பேச விரும்புறேன், அதனால பாயிண்ட்களை கொஞ்சம் சீக்கிரமா கடத்திட்டு போறேன். சரியா? பொறாமை, அந்த ஜனங்களுக்கு பொறாமை வந்துட்டு. 5வது வசனம் காரியம் 18ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூத்து போட்டதுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டான். பெலிஸ்தர் என்ன பண்ணிட்டான்? தூத்துட்டான், மண்ணலி போட்டுட்டான். ஆனா ஈசாக்குக்கு தெரியும், இந்த கிணறுகள்லாம் தோண்டப்பட்டாதான் தேசம் ஆசீர்வாதமா இருக்கும். இந்த கிணறுகள் தூர்க்கப்பட்டா தேசம் ஆசீர்வாதமா இருக்காதுன்னு சொல்லி அவன் கிணற மறுபடியும் தன் வேலைக்காரரை வைத்து தோண்ட ஆரம்பித்தான். கவனிங்க கவனிங்க. நம்முடைய முற்பிதாக்கள் நமக்காக சில ஆசீர்வாதமான கிணறுகளை தோண்டி தந்திருக்கிறார்கள். நமக்காக முழங்கால் படியிட்டு இருக்கிறார்கள். நமக்கு ஜெபிக்க கற்று தந்திருக்கிறார்கள். நமக்கு வேதமான பொக்கிஷத்தை கையில் தந்திருக்கிறார்கள். அதை பெலிஸ்தியர்கள் தூர்த்து போட்டு விட்டார்கள். சினிமா தூர்த்து போட்டு விட்டது, சீரியல் தூர்த்து போட்டு விட்டது, ரீல்ஸ் அண்ட் என்னது ஷார்ட்ஸ், அதெல்லாம் இப்போ நம்ம முன்னோர்கள் தோண்டி தந்த கிணற தூத்துட்டு, எல்லாரும் சொல்லுங்க, தூத்து போட்டுட்டு. இப்ப நம்மளால ஜெபிக்க முடியல, நம்மளால அந்நிய பாஷை பேச முடியல, நம்மளால கர்த்தர் சமூகத்துக்கு போக முடியல. ஏன்னா கிணறு மண்ணால் மூடப்பட்டிருக்கிறது. ஈசாக்கு நினைச்சிருந்தா என்ன செஞ்சிருக்கலாம் தெரியுமா? எனக்கு இது சொந்த ஊரா, எனக்கு இருக்கிற ஆண்டவர் கிணறு தோண்டாமலே என்ன ஆசீர்வதிப்பாருங்க. உண்டா இல்லையா? நான் கேட்கிறேன். கிணறு தோண்டி தான் ஆசீர்வதிக்கணும் கிடையாது. அவர் எங்க அப்பாவுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் எனக்கு வரும், நான் பாட்டுக்கு படுத்து கிடக்கேன்னு கிடந்தாரா? ஆசீர்வாதத்துக்கான வழியை ஈசாக்கு தோண்ட ஆரம்பித்தார். எதை? அப்பா தோண்டின அத்தனை கிணறையும் தோண்ட ஆரம்பித்தார். கவனிங்க, 2வது ஒண்ணு சொல்றேன். இப்ப இவர் என்ன நினைச்சிருக்கலாம்? அப்பா வச்ச பேரை தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. சொல்லுங்க. எனக்கு சின்ன வயசுல பையங்க பேர்லாம் என்னன்னு கேட்டா குமார், சூர்யா, ராஜா இப்படிலாம் பேர் இருக்கும். இப்போ நம்ம பிள்ளைகள்கிட்ட பேரை கேளுங்களேன். தம்பி உன் பேர் என்னம்மா? கொஞ்சம் சத்தமா சொல்லண்டே. ஏசுதாஸ், கிறிஸ்துதாசா, ஜஸ்டஸ். சரி தம்பி உன் பேரு? பவீஸ். புரியுதா? இல்ல நான் கேட்கிறேன், பவீஸ்னா என்ன மீனிங் தெரிஞ்சவங்க யாரா கை வைத்துங்க. பவீஸ். தம்பி தப்பா நினைக்காத, மீனிங் இருக்கும். சரியா? தம்பி உன் பேரு? ஜாஸ்வா. அது பைபிள்ல இருக்க பேர்னால தெரியும். தம்பி உன் பேரு? சாம்வின். சரி, கேட்டா நேரம் போயிடும். சில பிள்ளைகிட்ட பேர் கேளுங்க. இப்ப இங்க கேட்டா சில பிள்ளைகள் சொல்ற பேரு நமக்கே வாயில வராது. ஏன்னா இப்ப நம்ம எந்த காலத்துக்கு வந்துட்டோம்? மாடர்ன் வேர்ல்டுக்கு வந்துட்டோம். இப்ப பேர் வைக்கிறதுலே குடும்பம் பிரிஞ்சு போச்சு. நிறைய வீட்டுல புருஷன் சொல்றாரு எங்க அப்பா பேரை வை, அவ சொல்றா பொண்டாட்டி உன் அப்பன் பேரை வைக்கிறதா இருந்தா அப்ப ஏன் அப்பன் பேரையும் வை. இதுல சண்டை டிவோர்ஸ் ஆனவங்க இருக்காங்க. என்ன பண்ண? நான் சொல்றேன், மொத்தத்துல கழுதுன்னு ஒரு பேரை வச்சிருங்க, நல்லா இருக்கும். ஒரு புருஷன் சொன்னாரு ராமர்னு வைய. அவ கேட்டா எதுக்கு? எங்க அப்பா பேர் ராமர். அவ சொன்னா கோபாலன் வை. எதுக்கு? எங்க அப்பா பேர் கோபாலன். 2 பேருக்கும் நைட்டு சண்டை, அடிச்சடி வீட்டுக்குள்ள, டம்மால் டம்மால் டம் டிம், எல்லாம் சட்டிலாம் பறக்குது. நைட் 2 மணிக்கு பக்கத்து வீட்டு வேற வந்துட்டான். என்னப்பா இவ்வளவு பெரிய சண்டை? இங்க பாருங்க, எங்க அப்பா பேர் ராமர், இவ அப்பா பேர் கோபாலன், 2க்கும் சண்டை நடக்கு. நான் இது மட்டும் வைக்கணும், அவ அது வைக்கணும். உடியா ராமகிருஷ்ண கோபாலன் வை போ அப்படின்னு போயிட்டார். இதுகள் பாவம் பேரை வச்சு ரிஜிஸ்டர் பண்ணிட்டுங்க.
20 வருஷம் கழிச்சு தம்பி கேட்குறான், ஏப்பா ராமகிருஷ்ண கோபாலன்னு வச்சீங்களா, யார் பேரு? ராமர் உங்க அப்பா பேரு, கோபாலன் அவங்க அப்பா பேரு, இந்த இடையில வந்த கிருஷ்ணன் ஊடையில் ஒருத்தன் வந்தான் பத்தியில, அவன் அப்பா பேரு. பேர் வைக்கிறதுல சண்டையா? இன்னைக்கு நிறைய வீடு அப்படித்தான் இருக்கு. கவனிங்க, டசுக்கு புசுக்குன்னு பேர் வைப்பேன். எப்படி? நிறைய பெண்களுக்கு இப்ப ஆசை, டஸ்க் பஸ்க்கு பேர் என்ன, வால்வோ பஸ்ஸா? நாங்களாம் டிக்கெட்டை புக் பண்றதுக்கு புரியுற மாதிரி ஒரு பேரை வச்சு தொலைங்கன்னா, புரியாம வைக்கிறது தான் பேரேங்க. எவருக்கும் அந்த பேரு ரிஜிஸ்டர்ல வாசிக்கிறதுக்குள்ள எங்களுக்கு போதும் போதும்னு ஆயிருது. ஆனா ஈசாக்கு அத்தனை கிணத்துக்கும் புதுமையா ஒன்றும் செய்யல. தன் தகப்பன் என்ன சொன்னாரோ அதே பேரைத்தான் திருப்பையும் வச்சாரு. கவனிங்க, இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் உலகம் புதுசு, நாங்கெல்லாம் இப்ப மாடர்ன் வேர்ல்டு, நாங்கெல்லாம் இப்ப டிஜிட்டல் வேர்ல்டு. தெரியுதுல எங்களுக்கு டிஜிட்டல் வேர்ல்டு எங்க டிஜிட்டலா நிக்குதுன்னு. பழைய ஆட்கள் மேல நம்பிக்கை கிடையாது, தாத்தா பாட்டி மேல நம்பிக்கை கிடையாது. பழசே வேண்டாம், பழைய பாடல்களா வேண்டாம், எல்லாம் நாங்கள் புது பாடல், நாங்கள் புது பிரசங்கியார்களை தேடுகிறோம், நாங்கள் புது தாட்டுகளை விரும்புகிறோம். ஒரு சாக்குகளையும் பெற முடியாது. புதுசு 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 போ. உன் கையில செல் இருக்கலாம், கம்ப்யூட்டர் இருக்கலாம், இன்டர்நெட் இருக்கலாம், பட் வேர்ல்ட் வந்து ஆசீர்வாதம் இருக்கு. சும்மா பழமைகளை ரொம்ப அருவருக்க கூடாது. அதனாலதான் பைபிள் சொல்லுது, நரைத்தவர்களுக்கு முன்பதாக எழும்பி நடுங்குங்கிறது. நம்ம இப்ப நரைச்சவங்களை பார்த்து பிள்ளைல என்ன சொல்றோம் சொல்லுங்க. நேற்று வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கேன், திடீர்னு விக்கிட்டு என் பையன் பக்கத்தெல்லாம் இருக்கான், 12th படிக்கிறவன், விக்குதுட்டாங்க, அவன் பாட்டு உட்காந்துருக்கான். அப்போ என் மனைவி சொல்றா, டேய் எங்க அப்பா அம்மா காலத்துல எல்லாம் அப்படி ஒரு சின்ன இது கொடுத்தா இவ்வளவு நேரத்துக்கு தண்ணியோட வந்து நிப்பேன்டா, என்னடா வளர்றியங்கிறா. அத சொன்ன பிறகும் அப்படியா மாடர்ன் பிள்ளைகள், லூசுக்கு பிறந்ததுகள். நானே சொல்லிடுறேன், நான் ஒரு லூசு. ஏன்னா இவையெல்லாம் இப்ப டிஜிட்டலாம், இவங்களுக்கு விக்குனா தண்ணி கொடுக்கணுங்கிற அறிவே கிடையாதான். நீங்க டசுக்கு புசுக்குன்னு பேர் வச்சா விளங்கவா செய்யும்? பேரையே ஒழுங்கா வைக்கலையே. வைக்கிற பேரையே நல்ல பேரா, கூப்பிடுற பேரா, அர்த்தம் தெரிகிற பேரா வச்சா அது என்ன செய்யும்? அது கீழ்ப்படியும். கேட்டா நாங்கெல்லாம் இப்போ புது உலகத்துல வாழ்றோம். நல்ல கவனிங்க, சில பழமைகள் ஓல்ட் இஸ் கோல்டு தான். சில காரியங்களை மாத்த நினைச்சீங்கன்னா சீரழிவோம். எல்ஜி பிடி கியூ பிளஸ் 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 போ. லிவின்னா என்னது? லிவின். பிடிச்சவர்கிட்ட வாழ்வாங்களாம். சொல்லுங்க, நியூ டெக்னாலஜியா. போய் பாருங்க, உங்க கையில இருக்கிற செல்போன் உங்களை நடத்துறபடி போய் பாருங்க, எங்க போய் முட்டுறீங்கன்னு தெரியும். முட்டுற வரைக்கும் நல்லா இனிப்பா இருக்கும், முட்டும் போது மண்டை செதறி மூளை செதறும் பாருங்க, அப்ப தெரியும். இப்ப போ, மனசும் மாம்சமும் விருப்பப்படி போ. நாங்கெல்லாம் நியூ டெக்னாலஜி, உலகம் இதை அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறது, அங்கீகரிக்கும், ஆனா வச்சு செய்யும். இன்னைக்கு செல்போன் கையில இருக்கிறதுனால இஷ்டத்துக்கு விளையாடுறோம். நைட்டு 12 மணிக்கு ஒருத்தருக்கு மெசேஜ் போடுறோம். கேட்டா நாங்கெல்லாம் டிஜிட்டல், நாங்கெல்லாம் யாரு 2K என்னது கிட்ஸ். இப்ப 2K கிட்ஸ் தாண்டிட்டு வேற ஏதோ ஜென்னுங்கிறாங்க. இப்போ என்ன ஜென்னோ தெரியல. நைட்ரோஜென்னா ஹைட்ரோஜென்னா என்ன ஜென்னோ? ஈசாக்கு எல்லாம் தெரியுங்க. அவனுக்கும் டஸ்க்கு புசுக்கு, இந்த கிணறுக்கு டஸ்க்கு போதும். பக்கத்துல டஸ்க்குன்னா என்னது? போய் அப்படிதான் புரியாம வைக்கிறதா என் பேரு.
அடுத்த கிணறு, இந்த கிணறுக்கு என்ன பேர் வைக்கணும்? இதுக்கு புஸ்கு. சும்மா மாடன் 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 குடும்பத்தை வைக்காதீங்க. ஆதியில ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஒரு மனுஷன் குடும்பத்துக்குள்ள இருந்தாதான் விளங்குவான். ஆதியாகம அதிகாரத்திலே கொண்டுட்டாரு, கணவன் மனைவி பிள்ளைகளா குடும்பமா வாழ்றதுதான் எனக்கு பிடிக்கும்ட்டாரு. நீங்க மாடன் வாழ்ல என்ன வேணாலும் செய்யுங்க, சம்பாதிச்சுட்டா நான் அதை செஞ்சிருவேன், நான் தனியா வாழ்ந்துருவேன், நான் தனியா வீடு எடுத்துருவேன், எனக்கு குடும்பம் தேவையில்லை, சபை தேவையில்லை, முட்டும் போது தெரியும். கவனிக்கிறீங்களா? நேரம் போயிட்டு பார்த்தீங்களா? நான் அடுத்ததுக்கு போறேன். இருபத்தி 2ஆம் வசனம். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். முத கிணறு வந்து சண்டைக்கு வந்துட்டான். யாரு? பெலிஸ்தியன். அதாவது அவன் கிணற தோண்ட விட மாட்டான், முக்கவும் செய்வான். தோண்டின கிணறுல தண்ணி வந்தா அதுக்கும் சண்டை போடுவான். சொல்லுங்க, சில ஆட்கள்லாம் விடா கொண்டேன் கொடா கொண்டேன், அவன்கிட்ட நீங்க பேசவே முடியாது. அவனை விட்டுறணும். அவன் இங்க போனா கடிப்பான், அங்க போனா உதைப்பான், பின்ன போனா எத்துவான், முன்ன போனா ஏதாவது பண்ணுவான். நல்லா இருக்க கிணற மண்ணலி போட்ட, இப்ப அவன் தோண்டி திருப்ப தண்ணி வந்திருக்கு, விட்டு வந்து சண்டை. எப்படி நீ தோண்டலாம், எப்படி தண்ணீர் வரலாம். ஈசாக்கு உடனே அதுக்கு என்ன பேர் வச்சான்? ஏசேக்கு. இந்த புடி போ, ஏன்னா நீ சண்டைக்கு வர, வாக்குவாதம் பண்ற. சரிடா, அங்க தோன்றா. அப்பா தோண்ட கிணறு அங்க தோன்றான், தண்ணி வந்துட்டு இந்த படுவாய் பயில இந்த கிணறு விட்டுட்டு அங்க போயிட்டான். இவன் சண்டை போடுறவன் எந்த வீட்டுல இருந்தாலும் சண்டை போடுவான். சொல்லுங்க, விளங்கமா போற ஒருத்தி எந்த வீட்டுல இருந்தாலும் விளங்கமா தான் போவா. நீங்க வீடு மாறினாப்புல விளங்கிடுவாளா? சபை மாறினாப்புல விளங்கிடுவாளா? இங்க போடுற முக்காட்டு அங்க போய் போடுவா, அவ்வளவுதான், நத்திங். இங்க சண்டை கிணத்தை கொடுத்தாச்சு, அங்க கிணறுல தண்ணி வந்தவொடனே இதை விட்டுட்டு அங்க போயாச்சு. பார்த்தான், சித்துனா புடுறா வச்சுக்கடா போடா, டேய் இந்த பக்கம் தோன்றா. அங்க தோண்டினான், தண்ணி வந்துட்டு எட்டி பார்த்தா ஒரு வே வரல. அப்பந்தான் ஈசாக்கு சொல்றான், இதுக்கு பேரு ரெகபோத். இந்த தேசத்தில் இனி நான் பலுகி பெருக கர்த்தர் எனக்கு இடம் ஒன்னு சொல்லித்தாரேன். எந்த வீட்டுக்குள்ள வாக்குவாதம் நிக்குதோ அதுக்கு பிறகுதான் ரெகபோத் தொடங்கும். உங்களுக்குள்ள வாக்குவாதங்கள் இருக்கிற வரைக்கும் ஏசேக்கு சித்துனா மட்டும்தான் இருக்கும். அடிக்கடி உங்க வீட்டுக்குள்ள வாக்குவாதம் வருதா, அடிக்கடி கணவனும் மனைவியும் பெற்றோரும் பிள்ளைகளும் சண்டை போட்டுக்கிட்டு குவாரலிங் பண்ணிக்கிட்டு எதுக்கு எடுத்தாலும் என்னத்தையாவது ஒரு வேதனையை உண்டாக்கிட்டே உட்கார்ற வரைக்கும் ஏசேக்கு சித்துனா மட்டும்தான் இருக்கும். பாட்டு வேணா படிச்சுக்கலாம், பாஸ்டர் நல்லா கீபோர்டு தட்டுவாரு, தம்பி நல்லா பேட் அடிப்பான், கேட்க இனிமையா இருக்கும். ஏசேக்கு சித்துனா இன்றோடு முடிந்தது மகனே, ரெகபோத் தொடங்கி விட்டது டண்டக்கும் டண்டக்கும் டகும். நல்லா இருக்க ஸ்பீக்கர். ஆண்டவர் சொல்வார், உனக்கு ரெகபோத் இன்னும் தொடங்கல, நீ ஏசேக்குல தான் இருக்கணும். ஏன்னா உனக்குள்ள குவாரலிங் இருக்கு, உனக்குள்ள வாக்குவாதம் இருக்கு, உனக்குள்ள இன்னும் சண்டை முடியல. உன் வீட்டுக்குள்ள ஒரு மைக் வச்சு பரலோகம் கேட்டா தூதர்கள்லாம் பதறி ஓடுறான். உன் வீட்டு மைக் சத்தத்தை கேட்டா காபிரியல் பதறான், கிடுகிடுகிடுன்னு ஆடுறான். ஆண்டவரே, எனக்கு இவ்வளவு சக்தி இருந்து கூட என்னால இப்படி சண்டை போட முடியலையே தகப்பனே, எனக்கு எவ்வளவு சக்தி இருக்கு, என்னால கூட ஒரு பொருளை தூக்கி இப்படி எரிய முடியலையே. ஆனா அவன் எரியிறான யோசேப்பு பூமியில இருந்து. குவாரலிங் இருக்கிற வீட்டுக்குள்ள ரெகபோத் வர முடியுமா? சொல்லுங்க, வர முடியுமா? வாக்குவாதம் இருக்கிற வீட்டுக்குள்ள எப்படி பிளஸிங் வரும்? ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல வாக்குவாதத்தை நிறுத்து, சண்டைய நிறுத்து, குறை சொல்றத நிறுத்து, உன் வீட்டுக்குள்ள ரெகபோத் வரட்டும் அப்படிங்கிற. நெக்ஸ்ட், சீக்கிரமா வாங்க. 28ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அதற்கு அவர்கள், இப்ப விட்டுட்டு போன ராஜா திரும்பி வந்துட்டாரு, இவனை விரட்டி விட்ட இடத்துக்கு வந்திருக்கிறார். நிச்சயமாக கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம், ஆகையால் எங்களுக்கு உமக்கு ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையை உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோட அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோட உடன்படிக்கை பண்ணி கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. ஒன்னு சொல்ல விரும்புறேன், எந்த பஞ்சத்துல கர்த்தர் இருக்க சொன்னாரோ அந்த பஞ்சத்தின் இடத்துல அந்த ராஜா வந்து சொல்றான், உடன்படிக்கை பண்ணிருச்சாமி, உன் போக்க பார்த்தா வேற லெவல்ல இருக்கு, என் கூட உடன்படிக்கை பண்ணிரு.
உன் கூட யார் இருக்கா சொல்லுங்க. பஞ்சத்துக்கு பயந்து ஓடுனீங்கன்னா கர்த்தர் இருக்க மாட்டாருங்க. பிரச்சனையை கண்டு ஓடுனீங்கன்னா கர்த்தர் இருக்க மாட்டார். நீங்க சொல்லுங்க, பஞ்சமே அடிச்சு பார், கடன் பாரமே என்னை நொறுக்கி பார், எதிர்த்த வீட்டுக்காரனே என்னை நீ முறைத்து பார், மாமியாளே நீ என்னை சிதைத்து பார், நான் நின்று சாதிக்க விரும்புகிறேன், என கர்த்தர் என் கூட இருக்கிறார். அந்த தெனாவெட்டு இந்த வசனத்தின் மூலமா உங்களுக்கு வரட்டும். இருக்கிற இடத்துல வீட்டை மாத்துறது, கதவை மாத்துறது, வாஸ்து பார்க்கறதுனால மாறப்போகுது? நெவர். ஆண்டவர் சொல்றாரு, பஞ்சம் தான் எனக்கு தெரியும், பட் ஒபே மை வேர்ட். நீ எனக்கு கீழ்ப்படுவாயானால் நான் உன்னோடு இருக்கிறதை தேசத்து ஜனங்கள் பார்க்க ஒரு நாள் வாய்ப்பேன். அல்லேலூயா. கடைசியா ஒரு வசனத்தை சொல்லி முடிச்சிடுறேன். அப்படியே கடைசி வார்த்தைக்கு வாங்க எல்லாரும். 26ஆம் அதிகாரம் 26:34 இருந்து வாசிக்கிறேனே. ஏசா 40 வயதான போது ஏத்தியனான பெயேரியினுடைய குமாரத்தியாகிய யூதித்தையும் ஏத்தியனான ஏலோனுடைய குமாரத்தியாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான். இது ஒரு அரேஞ்ச்டு மேரேஜ் அல்ல, இது விருப்பப்பட்ட மேரேஜ். சொல்லுங்க. ஏசாவுக்கு 2 பிள்ளையை பிடிச்சிருக்கு, கட்டிட்டார். ஈசாக்கு கூட கர்த்தர் எப்படி இருந்தாரு, எப்படிலாம் நடத்தினாரு, ஈசாக்கின் தேவன் யாரு, அதெல்லாம் அவர் பார்க்கல. ஆண்டவர் அறியாத ஒரு குடும்பத்துல போய் 2 பொண்ணை கட்டிட்டு வந்துட்டார். 35ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் மன நோவா இருந்தார்கள். கடைசியா ஒரு பாயிண்ட சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புறேன். ஈசாக்கால பெலிஸ்தீனை ஜெயிக்க முடிஞ்சது, ஈசாக்கால அபிமெலேக்கை ஜெயிக்க முடிஞ்சது, ஈசாக்கால பஞ்சத்தை ஜெயிக்க முடிஞ்சது. ஆனா தாம் பிள்ளைகள் செய்த சில காரியத்தினால மனநோவை ஜெயிக்க அவங்களால முடியல. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு சொல்றேன், பெந்தைகோஸ்தைக்காரங்களுக்கு, கார் வாங்க முடியும், பங்களா கட்ட முடியும், விலையேறப்பட்ட கார்கள் வாங்க முடியும். ஆனா மனநோவுக்குள்ளாய் மாறி விடுவார்கள். எல்லாம் செய்ய முடியும், உடஞ்சிட்டாங்க, நொறுங்கிட்டாங்க. காரணம் என்ன? பெத்த பிள்ளைகளால. கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு சம்பந்தம் பண்ணிட்டு வந்தான் பாருங்களேன். இப்ப ஆண்டவரே மலைச்சு நிற்கிறார். என்னால என்னடா பண்ண முடியும்? என்னால என்ன பண்ண முடியும்? ஒண்ணு கற்றுத்தரேன். வாழ்க்கை துணை தேடும் பொழுது 100க்கு 100 அவரை சார்ந்து நில்லுங்க. இல்ல ஒரு இம்மி நீங்க தவறுனா கூட மன நோவுக்கு குடும்பம் உள்ளாகும். இன்னைக்கு ரொம்ப அசால்ட்டா நடக்குது. பெந்தைகோஸ்தே பிள்ளைகள் எனக்கு தெரியும். ஏமா இவனை போய் பார்த்திருக்கிய? இல்ல பாஸ்டர், முதல் நாள் பார்த்தேன் பாஸ்டர். ஐயோ எனக்கு அன்னைக்கு பிடிச்சது. அன்னைக்கு பிடிச்சது உனக்கு நரகம். இதுல வேற ரொம்ப ஞானமா நடக்கும் இதெல்லாம். காலையில வரும்போது தாயை பார்த்து சாப்பிட்டியான்னு கேட்டிருக்க மாட்டான். காலேஜில் உன்னை பார்த்து கேட்பான், சாப்பிட்டியா அப்படிம்பா. என்ன சாப்பிட்ட? செத்த நீ. எனக்கு தெரியும் எத்தனை குடும்பங்கள் நரகமா கிடக்குன்னு. 1 கோடி ரூபாய் கார் வெடி நிற்குங்க, மனம் உடஞ்சி செதறி போய் கிடக்கும், தேங்காய் செதறின மாதிரி கிடக்கும். உங்களுக்கு பார்த்த உடனே ஆசை, இச்சை அப்படியா பெருக்கெடுத்து வாடுது. இவன்ட்ட கேட்டா அவ முடி கருப்பா, அப்புறம் முடி கருப்பா இல்லாம சோப்பாவாடா இருக்கும். மூக்கு கிளி மாதிரி இருந்துச்சு. ஆமா, கிளி மூக்கு கிளிக்கிட்ட கொண்டு மூக்க கூட தெரியும். கொஞ்ச நாள்ல மூக்கே இல்லாம வருவ நீ. சம்பந்தம். சொல்லுங்க, சம்பந்தம்.
எதை பார்த்து பண்றிய? அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச சர்ச்சில் ஒரு பிள்ளை என்கிட்ட ஜோம்னு வந்தா, பாஸ்டர் எனக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க ஜோம் பண்ணுங்கன்னா. நானும் எல்லா பிள்ளைய போல தான் அவள் கேட்குறான்னு நினச்சிட்டு, உனக்கு என்ன மாதிரி மாப்பிள்ளமா வேணும்னே. எனக்கு 100க்கு 100 ஆண்டவர் தந்த மாப்பிள்ளை போதும், எதையுமே நான் எதிர்பார்க்கல. நான் சொன்னேன், இந்த உலகத்தில் இப்படி ஒரு பிள்ளை இருக்க சூப்பர் அப்படின்னு. 2 வருஷம் காத்திருந்தாங்க. நிறைய மாப்பிள்ளை வீடு வந்துச்சு. அவ சொல்லுவா, பாஸ்டர் ஒரு மாப்பிள்ளை வீடு வந்திருக்கு, ஆனால் நம்ம பிலீவ்ஸ் அண்ட் வேல்யூஸ்க்கு அவங்க ஒத்து வர மாட்டாங்க போல தெரியுது. நல்ல வசதியானவங்க, டாக்டர் மாப்பிள்ளை, ஆனால் வேண்டான்னு சொல்லிட்டேன். நான் கூட சொன்னேன், நீ என்னதாம்மா எதிர்பார்க்குற, உனக்கு கர்த்தர் தந்துருவாரா, 2 வருஷம் ஆகுதுன்னு. அவ சொன்னா, எனக்கு ஊழியம் செய்கிற ஒரு என்னை அங்கீகரிக்கிற மாப்பிள்ளை வேணும். நம்பர் 1, நான் ஊழியம் செய்ய விரும்புகிறேன், கேர்சல் எடுக்க விரும்புகிறேன். என் புருஷனே என்ன கேர்சலுக்கு கூட்டு போகிற ஒரு புருஷனாக இருக்கணும். நம்பர் 1. நம்பர் 2, எந்த விதத்திலும் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் நடக்காத ஒரு புருஷன் எனக்கு வேணும். நம்பர் 2. அடுத்தது, எந்த விதத்திலும் சபையோட உங்களோட பிரச்சனை இல்லாத ஒரு புருஷனா எனக்கு வேணும். நம்பர் 3. கடைசியில் இப்படி ஒவ்வொன்னா சொன்ன. நான் கேட்டேன், இதுல உனக்கானது என்னமானே? வேண்டாம், அவர் என் கூடவே இருக்கணும், அவர் என் கூட விளையாடணும், அவர் என்னதான் பெருமையா நினைக்கணும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத விடையும். அப்படி ஒரு புருஷன் வேணும்னா நான் கூட சந்தேகப்பட்டேன். ஆண்டவரே, இவ கேட்கிற லிஸ்ட்டுக்கு பூமியில உண்டா அப்படின்னு. 6 மாசம் முன்னாடி கல்யாணம் ஆச்சு. இந்த 6 மாசத்துல நான் பார்க்கிறேன், எதெல்லாம் கர்த்தர்ட்ட கேட்டாலோ அப்படியே ஒருத்தனை உருவாக்கி, அப்படியே ஒருத்தனை சிற்பி மாதிரி செய்து கொண்டு கொடுத்திருக்காரு. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்கு அதுவும் தெரியும். உங்களுக்கு பால் கொடுத்து வளர்க்க தெரிஞ்ச ஆண்டவருக்கு எவரை கொடுத்தா நீ நல்லா இருப்பேன்னு அவருக்கு தெரியும். நீ நான் கண்ணை பார்த்தேன், மைய பார்த்தேன், முடி சீவி பின்னாடி போட்டிருந்தான், மூக்கு நீளமா இருந்துச்சு, பைக்கில் வர்றதே பார்க்க அழகா இருந்துச்சு, ஸ்ட்ரக்சர்ல வச்சு கொண்டு போவான். சொல்லுங்க, ஸ்ட்ரக்சர். எதை பார்த்தமா? ஸ்ட்ரக்சர். நீ ஸ்ட்ரக்சர்ல தான் என்னால இருப்ப. வாழ்நாள் எல்லாம் எங்க தான் இருக்கும்? ஈசாக்கு யாருங்க? தேவனோடு முகமுகமா பேசுறவன். ஈசாக்கு மனைவி யாரு? அவ்வளவு பரிபூர்ண அழகுள்ளவள், இன்னர் அண்ட் அவுட்டர் அழகுள்ளவள். ஆனா பிள்ளைகள் கூட்டிட்டு வந்தான் பாருங்க, deeply hurted, badly, grief, sorrow, வாழ்க்கையே துக்கமா. ஆண்டவர்கிட்ட கேட்கணும். வாலி பிள்ளைகளுக்கு சொல்றேன், ஆண்டவரே, திருமணம் ஆகாம 60 வயசு ஆனாலும் பரவாயில்ல, நீர் விரும்புகிற ஒரு நபரை எனக்கு எப்படியாவது தந்துடும் ஆண்டவரே. சோறை தர்றவர், பாயசம் தர்றவர், வீடு தர்றவர், காடு தர்றவர், அது தர மாட்டாரா? 400 கோடி பேர் வச்சிருக்காருங்க. உலகம் முழுக்க 400 கோடி பேர் இருக்கும். உலகமே மக்களால் நிரம்பி இருக்கு. உங்களுக்கு தருவாரு. ஸோ இது கொஞ்சம் துக்கமா முடிஞ்சாலும், ஈசாக்கு நல்ல வேலை யாக்கோபுன்னு ஒருத்தனை கொடுத்திருந்தாரு. அவன் அந்த குடும்பத்தை ஓரளவுக்கு ஆண்டவருடைய சித்தத்துக்கு நேரம் கொண்டு வந்து இன்னைக்கு நம்மளாம் பிரசங்கம் பண்ற அளவுக்கு ஒரு கதையை கொண்டு வந்து முடிச்சிருக்கிறார். ஸோ இன்னைக்கு ஆண்டவர் இந்த ஈசாக்கை குறித்து 26ஆம் அதிகாரத்தில் நம்ம கூட பேசியிருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம்.